ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸில் அளவெடுத்து எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான். இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இதே அளவு தான். அதனால் இதில் எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை. இதில் என்னென்ன அளவுகள் நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுகள் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸை நீங்கள் ராங் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை முதல்ல நீங்கள் செக் பண்ணும்போது இந்த 3 தையலையும் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மேக்ஸிமம் 1/4 தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு சிலர் பேக் அதிகமாகவும் ஃப்ரண்ட் கம்மியாகவும் அல்லது ஃப்ரண்ட் அதிகமாகவும் பேக் கம்மியாகவும் கூட வச்சு போடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்குது. அப்போது இந்த 3 இந்த எக்ஸ்ட்ரா இது மட்டும் தனியாக இருக்கும். அப்போ இது எல்லாமே ஈவனாக இருக்குது அப்படின்னாலே இந்த கட்டிங் நம்ம 1/4 செஸ்ட் ரவுண்டு வச்சு தான் நம்ம கட்டிங் போட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஒன் சைடு எடுத்தால் கூட மேக்ஸிமம் அளவு கரெக்டாக தான் இருக்கும். நம்ம டவுட் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக 2 சைடுமே சேர்த்து அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் ஃப்ரண்ட்டில் கிராஸ் போடும்போது எவ்வளோ வெட்டியிருக்கோம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பேக் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு. அந்த 21 இந்த வி பட்டியை விட்டுருங்க. இங்கே வச்சு இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. 31. அதே மாதிரி 31 இங்கே வச்சுட்டு இங்கே எடுக்கும்போது 41. அப்போது செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 41 இன்ச்சு. அடுத்தது வேஸ்ட்டு வி பட்டி மட்டும்தான் நான் விட்டுட்டு எடுக்க போகிறேன். இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 32.5 வருது. மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 8, 24, இங்கே 32. இடுப்பினுடைய சுற்றளவு 32.5 இன்ச்சு. அடுத்தது இப்படி திருப்பி இருக்கும்போதே என்னென்ன அளவுகள் எடுக்கணுமோ அதெல்லாமே எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்தால் தான் நமக்கு கையினுடைய அளவு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எச்சா இருக்குது. நம்ம 6.25ன்னு வச்சுக்கலாம். இப்போ 12.5. இப்போ கையினுடைய நீளம் இந்த ஷோல்டருக்கும் இந்த சென்ட்ரு பாயிண்ட், ஏன்னா இங்கேயும் இது சென்ட்ரு பாயிண்ட் தான் வரணும், இங்கேயும் இது சென்ட்ரு பாயிண்ட் தான் வரணும். அப்போ இங்கே இருந்து கை நீளம் 9 இன்ச்சு. ஷோல்டர்னுடைய அளவு 2.5 இன்ச்சு. ஆம்ஹோல்னுடைய அளவு இதை கரெக்டாக இப்படி இது பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு தையல் எங்கே இருக்குது? 17 இன்ச்சு ஆம்ஹோல். இப்போ இதை நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டரை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இங்கே இருந்து கரெக்டாக இங்கே நீளம் 14.5. அப்போ ப்ளவுஸ்னுடைய உயரம் 14.5. இந்த இடம் நெக்கினுடைய ஹைட்டு இது எந்த இடத்துல வருதோ அதுதான். இப்போ இதில் நல்லா இழுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8.75 9 பக்கம் வருது. இப்போ இங்கே 14.5ன்னு வச்சு பார்க்கும்போது நமக்கு 8.75 வருது. இப்போ 8.75 நமக்கு பின் கழுத்தினுடைய உயரம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கினுடைய ஹைட்டு 6 இன்ச்சு. ரவுண்ட் நெக்குன்னா அது ரவுண்ட் நெக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுக்கிற அளவுகள் தான் நம்ம அதிகம் முன்பக்கம் கட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அளவுகள். அப்போ இங்கேருந்து இங்கே ஓப்பனோட உயரம் 4 இன்ச்சு. இங்கே 3 ஸ்டிச்சஸ்க்காக 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். அப்போது 4 + 1. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு டாட்டினுடைய டிஸ்டன்ஸு. அடுத்தது சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த டாட்டுக்கு நேராக இப்படி இழுத்தீங்க அப்படின்னா 13.5. அப்போ 13 + 1 அப்படிங்கிறது நமக்கு முன்பக்க உயரம். இப்போ இந்த அளவுகள் வச்சு தான் நம்ம ஒரு கட்டிங் போட போகிறோம். இதில் 3 இது இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ கீழே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடுறது நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இது சீம் லைன். சீம் லைன் அப்படிங்கும்போது பேக்கில் எந்த இடத்துல தையல் போடுறீங்களோ அதுதான் சீம் லைன், அல்லது ஃபோல்டிங் இல்லாட்டினா அடித்து திருப்புறதுக்கான இடம். இப்போது 14.5 இன்ச்சு உயரம்.
1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு வைக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஜாயிண்ட்டுக்காக. ஷோல்டர் அளவு வந்து நம்ம 6 இன்ச்சு வைக்கலாம். ஆம்ஹோல்னுடைய அளவு 6.5 இன்ச்சு வைக்கலாம். நீங்க வந்து ஒவ்வொரு அளவுக்கும் நான் என்னென்ன ஷோல்டர் அளவு வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தே கூட நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் நீங்க கால்குலேஷன் போடணும்னு இல்லை. நீங்க ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டிங் நான் போட்டிருப்பேன். என்னென்ன சைஸுக்கு நான் என்னென்ன ஷோல்டர் அளவு வைக்கிறேனோ அந்த அளவை கூட நீங்க வச்சுக்கலாம். 10.25 செஸ்ட் ரவுண்டு. அடுத்தது வெயிஸ்ட் ரவுண்டு 32.5. இப்போ வந்து 8.25 வைக்கிறேன். டாட்டுக்கு 1 இன்ச்சு 9.25, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். கழுத்தினுடைய அகலம் 2.25 வச்சுக்கலாம். இங்கே 3.25 நமக்கு ஸ்டிச்சிங் போக ஷோல்டர் அளவு நமக்கு 2.5 இன்ச்சு வந்துடும். பின் கழுத்தினுடைய உயரம் 8.25, 1/2 இன்ச்சு சேர்த்துனா 9.25. இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு 10.25 வரணும். இப்போ 10.25 அப்படிங்கும்போது கொஞ்சம் உள்ள தள்ளி வரும். இந்த இடத்துல தான் நமக்கு ஆம்ஹோல் வந்து நம்ம செட் பண்ணணும். இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு 17 இன்ச்சு கரெக்டாக வரும். அப்போ இந்த இடத்த நம்ம லைன் போட்டுக்கலாம். இங்கே உங்களுக்கு சப்போஸ் இந்த பேக் வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் வர லைன். இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த நாட்ச் போடும்போது கரெக்டாக எந்த இடத்துல போடணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம். இப்போ சைடு வந்து நம்ம 3 இன்ச் வச்சுக்கலாம். 1.25 இன்ச் அவுட்டரில், மேலே ஒரு 1/4 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம மார்க் பண்ணுறது இந்த பேக் தட்டினுடைய இந்த லைனில் தான். அடுத்தது 4+1 இங்கே வரும். அடுத்தது 3 இன்ச்சு ஸ்லாண்டிங்கை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு சென்டரில் நம்ம இதனுடைய உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 13 + 1 14. இது கீழே வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1/2 இன்ச்சு அதிகமாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. மார்க் போட்டுக்கலாம். இது வந்து நெக்குக்கான பாக்ஸ். இதில் வந்து என்ன வைடா நெக் வேணுமா இல்லை என்ன நெக் வேணுமோ அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஆம்ஹோல் டீப் வெட்டுறதுக்காக இந்த இந்த சென்டரில் இருக்கிறதுல மட்டும் நம்ம வெட்டினா போதும். இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை இதுலேயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த சென்டரில் மிடில் வச்சும் நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பு வைடாக இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ரொம்ப இறங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 இன்ச்சு இந்த லைன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதெல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிராஸாக போட்டு இதில் வந்து நம்ம மறுபடியும் மெஷர் பண்ணி கரெக்டாக இந்த மார்க்கிங் எங்கே சென்டர் வருதோ அதை வச்சு ஃபோல்டு இதே ஸ்ட்ரைட் லைனில் வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. இங்கேருந்து 3 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. அப்போ 1.5 இன்ச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கரெக்டான பாயிண்ட். இதில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம்.
இதுக்கு மிட் பாயிண்ட் எங்கே வருதோ அதுக்கு நேராக, அதே மாதிரி இங்கேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு எங்கே வருதோ அந்த இடம். இதில் வந்து நம்ம நீடில் மார்க் போட்டுக்கலாம். இது வந்து 11 இன்ச்சு, இங்கே 3, இங்கேயும் 11 இன்ச்சு. அப்போ இந்த அளவுக்கு நம்ம யோக் வெட்டிக்கலாம். இதில் கிளாத் எடுக்கும்போது பார்த்துக்கோங்க, உள்ளே வந்துட்டு ஷார்ட்டேஜாக ஏதாவது கிளாத் இருந்தால் அதை மேலே வச்சுக்கோங்க. இது வந்து 11 இன்ச்சுக்கு பட்டியினுடைய உயரம் 3 இன்ச்சு 4.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து சீம் அலவன்ஸோட சேர்த்தி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சீம் லைன் எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாட்ச் போடலாம். சீம் அலவன்ஸ் வேறு, சீம் லைன் வேறு. சீம் லைன் அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல தையல் போடுறோமோ அதுதான் சீம் லைன். அலவன்ஸ் அப்படிங்கும்போது தையலுக்காக எவ்வளோ கிளாத் விட்டாலுமே அதுதான் நமக்கு சீம் அலவன்ஸ். இதை வந்து இந்த காசும் இதுவும் வச்சோம்னா நமக்கு யோக் இதுதான். இதனுடைய அளவு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2.25 வருது, ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே தள்ளி நம்ம கட் போட்டிருக்கோம். இப்போ 2.25 வருது. அப்போ இங்கே 1 இன்ச்சு சேர்த்து 3.25க்கு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த நாட்ச் தான் நமக்கு வந்து சீம் லைன். இதில் தான் நம்ம வந்து தையல் போடணும். எக்ஸஸாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம், திக்காக வேணும்னா இது அப்படியே கூட விட்டுக்கலாம். இப்போ கை வந்து அடிக்கை அளவு எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 37 இன்ச்சு வரும்போது 3.25 பக்கம் வரும். 3.25 வந்து அடிக்கை அளவு. நம்ம வந்து 4 இன்ச்சை நம்ம வச்சுக்கலாம். ஆம்ஹோல் அதிகமாக இருக்கனால நம்ம கொஞ்சம் ஒரு 3/4 விடுற மாதிரி விட்டு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். கையினுடைய நீளம் 9.5 இன்ச்சு, 9 + அரை. அடிக்கையினுடைய அளவு 3.25, நான் 4 இன்ச்சாக வைக்கிறேன். இப்போ பாதி, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. கையினுடைய சுற்றளவு 12.5, அப்படின்னா 6.25, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இங்கே நாட்ச் போடுறது எதுக்கு அப்படின்னா, இங்கே ஜாயின் போடும்போது அளவு கரெக்டாக வரணுங்கிறதாக. இது வந்து ஷோல்டர் கிட்ட கரெக்டாக ஜாயின் பண்ணணும். இது வந்து ஆம்ஹோல் நாட்ச், பாடி ஆம்ஹோலும் ஸ்லீவ் ஆம்ஹோலும் மேட்ச் ஆகணும். இது வந்து சீம் லைன்.
ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டாக எது எதுக்கு நாட்ச் போடுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம உள்கை வெட்டிக்கலாம். உள்கை அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்ல மட்டும்தான் வரும், பேக்குக்கு வந்து உள்கை வராது. வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்ம 3 ப்ளவுஸு 3 லைனிங் வந்து கட்டிங் போடுறதுக்கான நேரம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு அளவுகளை கரெக்டாக வச்சு ப்ராப்பராக கட்டிங் போடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கட்டிங் போடுறதுக்கு டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கட்டிங் எடுத்துட்டா அதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக எப்படி அளவுகள் எடுத்துக்கணும், அதை எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம கட்டிங் போடணும் அப்படிங்கிறது தான். அதனால நீங்கள் கட் பண்ணுற விதமும் கட் பண்ணுற இதையும் தைக்கிறதுக்கு எப்படி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங்க்கும் கட்டிங்க்கும் கரெக்டான ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அளவுகள் கரெக்ட் பண்ணி வைக்கிறது, கிளாத்தை கரெக்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படப்படன்னு ஒரு 10 கட்டிங்னாலும் நம்ம போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.